ஏன் உயிர் தெழுந்த நாளுக்கு நிறைய பேர்த்த காணுமே? இல்லையா? அவங்க உயிர் தெளவில்லையா? அடைச்சு வச்சுச்சான். சங்கீதம் 118 17வது வசனத்தை வாசிங்க. 17 சொல்லுங்க. பிரேக் த்ரூ இல்ல, அது கீழே இருக்கிற வசனத்தெல்லாம் வாசிச்சது சந்தோஷம். 17 வாசிக்கலாம். 118 17. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பற்று. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். I shall not die, but I live. Hallelujah. உங்களுக்கு என்ன நற்செய்தி அப்படின்னா, இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னா இது வரைக்கும் நாம என்ன பண்ணினோம்? பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தோம். இயேசு மாத்திரம் உயிரோடு எழும்பவில்லை, அந்த உயிர் தெழுதலில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு மாத்திரம் உயிர் தெழுந்தாருங்கிறது நற்செய்தி அல்ல. இயேசுவோடு கூட நீங்களும் உயிரோடு கூட எழுப்பப்பட்டீர்கள். இப்ப சொல்லுங்க, அதனால சொல்லுங்க, அதனால நான் சாக மாட்டேன், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்தியை விவரிப்பேன். ஆமா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 2:7, ரோமர் 6:4, ரோமர் 6:8. படிக்கிறீங்களா? கலாத்தியர் 2:20, கொலேசேயர் 3:3, ரோமர் 6:4, ரோமர் 6:8, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1 கொரிந்தியர் 1:9. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோன்னு இங்கே போட்டு பாருக்கூடாது, வீட்டில் போய் என்ன பண்ணோன்னு 1 கொரிந்தியர் 1:9, வெளிப்படுத்தல் 24, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38-41 வசனம். அதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38-42 வசனம். எல்லாம் டீச்சர்ஸா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? டைரி போட்டு எழுதணும். என்ன போட்டு எழுதணும்? ஆமா, எழுதி தியானிக்கணும். இப்ப வாசிங்க, கலாத்தியர் 2:20. காலையில என் பையன் வந்து நீங்க ஒரு வசனம் சொல்லணுமே, உயிர் தெழுதல் வசனம் சொல்லுங்க. என்ன சொன்னேன்? நான் சிலுவையில கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். I am crucified with Christ, nevertheless I live, yet not by Jesus Christ lived in me. Hallelujah. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நாம் என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, இயேசுதான் சிலுவையில் என்ன பண்ணிருக்காரு? அடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தோம். சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சி. இத்தனை நாளா நான் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். கிறிஸ்துவோடு கூட நானும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். சீரியஸ் எடுத்து சீரியஸ் எடுங்க. கிறிஸ்துவோடு கூட நானும் சிலுவையில் அடிக்கப்பட்டேன். பவுல் சொல்றார், கிறிஸ்து மாத்திரம் சிலுவையில் அடிக்கப்படவில்லை, அவரோடு கூட இந்த சரீரமும் அடிக்கப்பட்டேன். இப்ப என்னாச்சு? கிறிஸ்து என்ன பண்ணாரு? மரித்தார். கிறிஸ்து என்ன பண்ணாரு? வசனம் சொல்லு பாருங்க. கொலேசையர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. படம் எடுத்து வாசிக்கணும். முதல்ல நான் வசனம் சொல்லிட்டேன், ஆளுக்கு எடுத்து வசனங்கள் எடுத்து வைங்க. கொலேசையர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். சொல்லுங்க, மக்களை பிடிச்சி, நீங்கள்
மரித்தீர்கள். கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணிட்டோம்? கலாத்தியர் 2:20 படி கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நாம் அடிக்கப்பட்டோம். கிறிஸ்து மரித்தார், நாமும் அவரோடு கூட மரித்தோம். மரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ரோமர் 6:4 வாசிங்க. ரோமர் 6:4. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல அடக்கம் பண்ணப்பட்டோம். சொல்லுங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டேன், மரித்தேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். அதோட கதை முடியல. அதோட என்ன இல்ல, என்னாச்சா? எபேசியர் 2:7 வாசிங்க. சிலுவையில் அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவரோடு கூட மரித்தது மாத்திரமல்ல, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. என்ன டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே செத்துருக்கணும் அப்படின்னா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், நான் ஏற்கனவே செத்துட்டேன். அல்லேலூயா. ஏற்கனவே, ஏன்? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டேன். அவரோடு கூட நான் செத்துட்டேன். அவரோடு கூட பாதாளத்துக்கு இறங்கி போனேன். அல்லேலூயா. அவரோடு கூட அந்த மரணத்தை நான் சந்தித்திருக்கிறேன். நான் மாத்திரம் இல்லை, நீங்க எல்லாருமே. அல்லேலூயா. ஆக்சுவலா இந்த பாட்டு யார் போடணும்? நான் செத்து பிழைச்ச வேண்டாம், எவனை பார்த்து? இதெல்லாம் சபை பாட வேண்டும். எது யாரு பாடணும்? சபை பாட வேண்டும். அவன் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான், அவன் பாடுறான் பாடு. அதனாலதான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 3:1, புத்தி இல்லாத கலாத்தியரே. வாசிங்க. நல்லா நறுக்குன்னு சொன்னாத்தா நல்லா பதியுமா. என்ன சொல்றாரு கலாத்தியரை பார்த்து? 3:1, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? என்ன சத்தியம்? என்ன சத்தியம்? வாசிமா. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? கலாத்திய சபையினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, சபையில் என்ன பிரச்சனைன்னா, சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படியல. சத்தியத்துக்கு என்ன பண்ணல? என்ன சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படியல அப்படின்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டிருந்தார். அவை குறித்த வெளிப்பாட்டை பவுல் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த வெளிப்பாட்டை மறந்து, சொல்லுங்க, வெளிப்பாட்டை மறந்துட்டோம்னா, சத்தியத்தை மறந்துட்டோம்னா, நாம யாரு சொன்னாலும் மயங்கி போயிடுவோம். நம்ம யாரு சொன்னாலும். கலாத்திய சபை என்ன பண்ணிச்சுன்னா, கிறிஸ்து சிலுவையில என்ன செய்தார் அததான் சொல்றாரு 2:20. கிறிஸ்து அவரோடு கூட நானும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்களும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க செத்துட்டீங்க. உலகத்துக்கு என்ன பண்ணிட்டீங்க? ஆமா, உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் செத்தீர்கள். உலகத்தின் வழிபாடு, உலகத்தின் வழிபாடுன்னு என்ன? உலகத்தினால் உண்டாகிற இச்சைகள், வழிபாடுகள், விக்கிரக வணக்கங்கள். எபேசியர் 5:00 நீங்க வாசிச்சீங்கன்னா பவுல் சொல்லுவார். 4:24 சொல்லுவாங்க.
நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கெல்லாம் மரிச்சிருக்கீங்களா? பாவத்துக்கு மரித்திருக்கிறீர்கள். சொல்லுங்க, எதுக்கு மரிச்சிருக்கிறோம்? செத்து போன ஒரு பணத்தை போட்டு வச்சிருக்கிறோம். கவனிங்க, அந்த பணத்தை போய் நீங்க என்னதான் அடிச்சாலும் அதுக்கு தாரி துப்புச்சுன்னா ஏண்டா துப்புனு கேட்குமா? கேட்க. ஏதாவது பாவ சோதனை அது தாக்குமா? தாக்குனாலும் அது புகழ்ந்தாலும் அதுக்கு புல் அரிக்க. இகழ்ந்தாலும் அது என்ன ஆயிடாது? என்னப்பா என்ன இகழ்ந்துட்டீங்க அப்படி போன வந்துச்சு பேசுகிறீங்க. ஹலோ, அதே மாதிரிதான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நான் அடிக்கப்பட்டேன். நான் அவரோடு கூட செத்துட்டேன். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் மறுபடியும் உலகத்தின் வழிபாடுகளை ஏன் தேடி போறீங்க? சிலுவையை பற்றியதான இந்த உபதேசத்தை என்ன பண்ணிருக்கிறேன்? நானு வெளிப்படையா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உலகத்தோடு ஏன் போய் சேர்ந்தீங்க? கிறிஸ்துவுடனே கூட. சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? பிதா இணைச்சிருக்கிறாரு. கம் யூனியன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சர்வீஸ்? கம்யூனியன். கம்யூனியன் என்ன? கம்யூனியன் தெரியல. இன்னைக்கு அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற அந்த திருவிருந்துக்கு பேர் தான் கம்யூனியன். இது தெரியாம மஸ்து விருந்து எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, கம் யூனியன். சொல்லுங்க, பவுல் சொல்றாரு கலாத்தியரை பார்த்து, உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்? கிறிஸ்துவோடு கூட கொண்டு போய் பிதா இணைச்சிருக்கிற. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டோம். பக்கத்துல கை சொல்லுங்க, கிறிஸ்துவோடு கூட. யாரு கூட இணைஞ்சிருக்கிறீங்க? நல்லா நிறைய சொல்லுங்க, யாரு கூட இணைஞ்சிருக்கிறீங்க? நான் சொல்ற பெரிய சத்தியம். இது மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா நிறைய பேர் தெரிப்பீங்களா? நீங்க சாகவே மாட்டீங்க. இல்லையா? இந்த வருஷத்துல இருந்து நிறைய உயரத்தை நான் உசுரோட எழுப்ப போறேன். இல்லையா? ஏன்னா சத்தியம் வெளிப்பட்டுருச்சு. சத்தியம் ஆயிடுச்சு, வெளிப்பட்டுருச்சு. கிறிஸ்துவுடனே கூட நாம் இணைக்கப்பட்டோம். அதைத்தான் இங்க சொல்றாங்கன்னா, பவுல் கம் யூனியன். வா, இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்துரு. சொல்லுங்க பக்கத்துல, நான் உலகத்தோடு அல்ல உன்னதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட. பாருங்க, பவுல் அநேக இடத்துல அப்படி சொல்லுவார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட அவர் என்னை எழுப்பினார், கிறிஸ்துவுடனே கூட கொண்டு போய் என்னை உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க வாழ்ற வாழ்க்கையில யாரு கூட இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திக்க வேண்டும். யாரு கூடமா இருக்கீங்க? கிறிஸ்துவுடனே. சொல்ல மாட்டீங்களே, வாய திறக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. நான் தூங்கி 3 நாள் ஆச்சு. 3 நாள் 3 பகல் ஆச்சு நான் தூங்கி. 3 நாள் 3 பகல் ஆச்சு. இந்த சத்தியம் எனக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கு. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு வந்திருக்கிறேன், பிரயாசப்பட்டு. இல்லையா? கிறிஸ்துவுடனே கூட. 1 கொரிந்தியர் 1:9 பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? கூப்பிட்டிருக்கிறார், அழைச்சிருக்கிறார். எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இப்ப நீங்க யாரு பக்கம்? யாரு பக்கம்? யார் வெளியில் இருக்கிறது? இயேசுவோட வந்திருக்குமா? வெளியில மன்னிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படின்னு பவுல் கூப்பிட்டாரு பாருங்க கலாத்திய சபைக்கு. இப்ப நான் கூப்பிடுறேன், உங்களை கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார்.
யாரு கூடங்க? யாரு கூடங்க? கிறிஸ்துவுடனே. சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே. சொல்லுங்க, யாரு கூட இருக்கீங்க? நெசமாலுமா? யாரு கூடமா இருக்கீங்க? கிறிஸ்துவோட இருக்கீங்களா? நிஜமாலுமா? அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியப்படும்படிக்கு உங்களை அவர் அழைத்திருக்கிறார். அப்ப உலகத்தோடு கூட பயணம் பண்ணக்கூடாது, இணைஞ்சிடக்கூடாது. உங்க மைண்ட், உங்க சிந்தை எல்லாம் எப்படி இருக்கணும்னா, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டேன், நான் செத்துட்டேன், பாவத்துக்கு என்ன ஆயிட்டேன்? செத்துட்டேன். பாவம் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. வசனம் ரோமர் 6:8 பவுல் சொல்றாரு பாருங்க, பாவம் இனி நம்மை ஆள முடியாது. பாவம் என்ன பண்ண முடியாது? ஆள முடியாது. ஏன்னா பாவத்துக்கு நாம செத்துட்டோம். அப்போ சிலுவையில அடிக்கப்படும் போது இயேசு மாத்திரம் சிலுவையில் அடிக்கப்படவில்லை, நாமும் அவரோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டோம். நாமும் இயேசுவோடு கூட கல்லறையிலே வைக்கப்பட்டோம். நாமும் இயேசுவோடு கூட பாதாளத்துக்கு பயணம் பண்ணினோம். நாமும் கிறிஸ்துவோடு கூட மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். இப்ப சொல்லலாம், நான் இனி சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன். அல்லேலூயா. இயேசு பாவத்தை மாத்திரம் சுமக்கல, சாபத்தை மாத்திரம் சுமக்கல. நிசப்தமா இருக்குல்ல? இப்பதான் நல்லா இருக்கு எனக்கு கேட்க. அல்லேலூயா. அப்ப பாவத்தை மாத்திரம் அவர் சுமக்கல, சாபத்தை சுமக்கல, அதை மாத்திரம் சுமக்கல, தரித்திரத்தை சுமக்கல, அது மாத்திரம் சுமக்கல, நம்முடைய மரணத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 அப்படின்னா I shall not die. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், ஒரு தலைவலிக்கே நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பயந்து ஸ்கேன் பண்ண ஓடிட்டோம். ஒரு கால் வலிக்கு என்ன பண்ணிட்டோம்? பயந்து ஸ்கேன் பண்றதுக்கு ஓடிட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? மரணத்தை பார்த்து நீ பயப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. கவனிங்க, பாவம் மேற்கொள்ள முடியாது, நோய் உங்களை மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதோடு நிக்கல, அதோடு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க பேசணுங்கிற அவசியமே இல்லை. அவரோடு கூட மறுபடியும் எழுப்பப்பட்டோம். ஈஸ்டர் வந்து இயேசுவுக்கு இல்லை, சொல்லுங்க, ஈஸ்டர் வந்து எனக்கு. ஈஸ்டர் பண்டிகை யார் கொண்டாடணும்? பரலோகம் தான் கொண்டாடணும். என்ன சொல்லணும்? கிறிஸ்துவோடு கூட அவங்களும் உயிரோடு கூட எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லி பரலோகம் கொண்டாடுது. நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இயேசு உயிரோடு, அவர் சாகவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. அப்படின்னா ஏன் இந்த பூமிக்கு அவர் வந்தார்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்து இந்த பூமிக்கு வந்து மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயிக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். மரணத்தை அவர் ஜெயிக்கல. அல்லேலூயா. மரணத்தை அவரோடு கூட நாம ஜெயித்தோம். கையை தட்டி அல்லேலூயா. இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அல்லேலூயா. இதை சொல்றதுக்கு ஆனா நிறைய பேர் தைரியப்பட மாட்டாங்க. இயேசு பாவத்தை மாத்திரம் சுமக்கல, சாபத்தை மாத்திரம் சுமக்கல. நாமளும் உலகத்தா மாதிரி வந்தோம் செத்தோம் போனோங்கிறது அறியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை. நாமும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். அல்லேலூயா. ஆதாம கர்த்தர் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரு? மரணம் அவருடைய டைரியில் இருக்குதா?
இல்லை ஆதாம் படைச்சேன்னு முடிவாங்க, கொஞ்ச நாள்ல அவனு செத்து போயிடுவா அப்படின்னா படைச்சாரு இல்லை. ஆதாம் 1000 வருஷத்துக்கு மேல உசுரோடு இருந்தான். பாவம் செஞ்சதுனால பாவத்தின் சம்பளம் ரோமர் 6:23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம், பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குதா? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவம் மரணத்தை கொண்டு வருது, கிருபை ஜீவனை கொண்டு வருது. அந்த வசனம் என்ன சொல்லுது? பாவம் என்ன பண்ணுது? மரணத்தை கொண்டு வந்துருச்சு. ஆனா எப்படி கொல்றதுன்னு பிசாசுக்கு தெரியல. ஏன்னா மரணத்துக்கு அதிகாரி யாரு? சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மரணத்துக்கு அதிகாரி. சிலுவைக்கு அப்புறம் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அவர் கையில். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மரணம் அது ஒரு பிசாசு. நம்மளால என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் நாமளே சொல்லிட்டு இருக்கோம்ல, சீக்கிரம் என்ன ஆயிட்டோம், சீக்கிரம் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் இனிமேல் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? சீக்கிரம் என்ன பண்ணிடணும். நான் போன ஒரு மீட்டிங் போயிருந்தேன், சர்ச் சிவகாசியில் கூப்பிட்டுருந்தோம். எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு வயசான அம்மா வருது. அந்த அம்மாவுக்கு வயசு 120. இன்னும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு. இல்லையா? அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த சர்ச்செல்லாம் நான் தான் சாமி கட்டினேன், இப்போ விட்டாலும் கட்டினீங்களோட ஒரு சர்ச் அப்படின்னு. இல்லை, நான் நிம்மதியாக அவர்கிட்ட கண்ண மூடி அங்கே போய் சேர்ந்துடணும். காது கொஞ்சம் கேட்கறது இல்லை. நிம்மதி என்ன பண்ணி கண்ண மூடி 120 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அந்த அம்மா ஆசைப்படுது, நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. மரணங்கிறது பிசாசு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சங்கீதம் 110 1-2 வசனங்களை வாசிச்சோம்னா அங்க சொல்லப்பட்டிருப்பார். அல்லேலூயா. சிரிக்குவான். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணத்தை பார்த்தீங்கன்னா கூடாது. ஆமா, இயேசு பார்த்தீங்கன்னா கவனிங்க, இயேசு பார்த்தீங்கன்னா இயேசு போனார். இயேசு யாரு? நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு? ஒரு டெத் வீட்டுக்கு போறார். எந்த வீட்டுக்கு போறாரு? ஆமா, எனக்கு இந்த வசனம் எனக்கு ரொம்ப என்ன பண்ணுச்சு, தூங்க விடாமல் பண்ணிட்டு இருக்குது. அவர் சொன்னாரு, நான் எங்கேயாச்சும் போய் அடக்காராதனை நடத்தினேன் அப்படின்னாரு. இந்த உயிர் தெழுதலை குறித்து தியானிக்கும் போது, நான் போய் எங்கேயாச்சும் போய் அடக்காராந்த தம்பி, நான் ஏதாவது போய் அடக்காராதனை நடத்திக்கிற பார்த்துருக்கிறியா பைபிளில்? இல்லை ஆண்டவரே, அடக்கத்துக்கு போனீங்க, ஆனால் எழுப்பிட்டு வந்துட்டீங்களே. ஒருத்தர் கூட இயேசு என்ன பண்ணல, அடக்கம் பண்ணுறதுக்கு போகவே இல்லை. சொல்லுங்க, ஒருத்தர் கூட இயேசு அடக்கம் பண்ணுறதுக்கு போகலை. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், அடக்கம் பண்ணுறதுக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. எழுப்புறதுக்கு தான் போவேன். தொடர்ந்து 3 நாள் அதுக்காக தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட நான், அவரோடு கூட நான் எழுப்பப்பட்டேன். வாங்க செய்திக்கு வர்றேன். அப்போ உங்களுடைய சரீரம் இனி நீங்க இல்லை. இந்த பூமியில வாழ்றது நீங்க இல்லை. பவுல் கிட்ட போனார் ஆண்டவர். பவுலே, சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு உன்னுடைய சரீரம் வேணும், உன்னுடைய சரீரம் எனக்கு வேணும். ஒரு 60-70 வருஷம் கொடுக்க முடியுமா? கொடுக்குறேன். அப்போ பவுலுடைய சரீரத்துக்குள்ள போய் அவரு வாழ்ந்து அவரு வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார். அதுதான் நம்மளுக்கும். அல்லேலூயா. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப பழைய மனுஷன் யாருன்னா, பாவத்தால இருக்கிற மனுஷன், நோயினால் இருக்கிற மனுஷன், மரணத்துக்கு சொந்தக்காரனான மனுஷன். அவனை நீங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டீர்கள். அவன் சிலுவையிலே அறையப்பட்டான், கல்லறையிலே வைக்கப்பட்டான். ஆனால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன சொல்லணும்? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே
உன் ஜெயம் எங்கே அப்படின்னு என்னைக்கு சபை பாட்டு பாடுதோ அதுக்குள்ள அந்த வெளிச்சத்துக்குள்ள போகுதோ அப்பதான் இயேசு வருவார். அது வரைக்கும் இயேசு வரமாட்டார். அல்லேலூயா. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் அவர் கொடுக்கறதுக்காகத்தான் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இதை சொன்னா என்னை கள்ளத்தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதை சொன்னா இல்லை அப்படிலாம் தெரியல தம்பி, நாம் செத்துத்தான் ஆகணும், சாகிறதுக்கு எதுக்கு ஏன் நாம் இங்கே வந்து சர்ச்சில் உட்காந்துருக்கோம், அது கம்முனே நம்ம சாகாமல் நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காகத்தானே வர்றோம். எது நற்செய்தி? 10 பேர் பேசினாங்களா, நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, நாம் அதை ஜீவன் என்ன பண்ண முடியாது. 30ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 காரியத்தை வைக்கிறார். உனக்கு முன்னாடி மரணத்தையும் வைக்கிறேன், ஜீவனையும் வைக்கிறேன். உனக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். எதை நீ சூஸ் பண்ண போற? யுவர் சாய்ஸ். எதை நீ தேர்ந்தெடுக்க போற? அப்படியே நாம் எப்படி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை முடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மரணத்தை எடுத்துக்காத, ஜீவனை எடுத்துக்கோனார். எதை எடுத்துக்கோ? ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த பூமியில நல்லா வாழ்றதுக்கு, நீடித்த நாட்கள் நாம வாழ்ந்திருக்கிறதுக்கு நாம தான் என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். முடிவு யார் எடுக்கணும்? ஆண்டவர் எடுக்க மாட்டாரு. ஆண்டவர் எல்லா கிரயத்தையும் என்ன பண்ணிட்டாரு? பாவத்தின் சம்பளம், அந்த கிரையும் இருக்குது பார்த்தியா, பாவத்துக்கு ஒரு கிரையும் இருக்குது, அந்த கிரையத்தான் அவர் கொடுத்துட்டாரு. இனி நாம் சாகணுங்கிற அவசியமே இல்லை. வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 20-21. ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறபடி, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையது. எல்லாம் சொல்லுங்க. எதெல்லாம்? வாசிங்க கீழே. எதெல்லாம் உங்களுடையது? பவுலாகிலும் அப்பொல்லாவாகிலும் கேவாவாகிலும் உலகமானாலும் ஜீவனானாலும் மரணமானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடைய. அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி எப்படி மரணத்தையும் ஜீவனை வச்சு ஜீவனை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாரோ அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வச்சு வருங்காரியத்துல வரக்கூடிய நாட்கள்ல நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். அல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனா நீ என்ன பண்ண போற? அல்லேலூயா. எதை தெரிஞ்சுக்க போற? பவுலாகிலும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆகிலும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் யார் கட்டணும்? நாம கட்டியிருக்கோம். அல்லேலூயா. ஆனா நாம் போய் அங்க படுத்துட்டு இருக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? இல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் நான் தான் கட்டுவேன். அவன் சூஸ் பண்ணி கட்டுறான். நான் என்ன சொல்றேன்? சுற்றிலும் வாங்க, நிறைய இடம் இருக்குது, வாங்கி கட்டுங்க அப்படிங்கிற. உங்க முன்னாடி அவர் வைக்கிறாரு, நாம் அதை கூட என்ன பண்ண மாட்டோம்? பார்க்க மாட்டோம். முதல்ல தப்பு என்ன தெரியுமா? நீங்க வாங்குறீங்க வாங்கல ரெண்டாவது, முதல்ல பாருங்க. முதல்ல என்ன பண்ணுங்க? பாருங்க. அதை முதல்ல உங்க வாயில எடுங்க, சிந்தையில எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? நீங்க தான் முடிவு பண்ணணும். மரணமானாலும் ஜீவனாலும் வருங்காரியமானாலும் நிகழ்காரியமானாலும் பவுலா இருந்தாலும் சரி அப்போல்லாவா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுது. தட்டில் பிரியாணியும் இருக்குது, மட்டனும் இருக்குது, சிக்கனும் இருக்குது, கொண்டு வந்தும் கொடுத்தாச்சு, முன்னாடி வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்?
உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து என்ன பண்ணணும்? நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? இந்த பிரியாணியை ஊட்டி விடுவது யார், இந்த சிக்கனை எடுத்து வாயில வைப்பது யார் அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் மண்டையில போட்டு விட்டுருவாரு, சோம்பேறி எப்படிட்டுருவாரு. அல்லேலூயா. உனக்கு எல்லாமே கொழுத்த கன்று அடிக்கப்பட்டது. சொல்லுங்க, கொழுத்த கன்று அடிக்கப்பட்டது. சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு விட்டார். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, எல்லாம் உங்களுடையதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீடித்த நாட்கள் நாம வாழணுமா, அது உங்களுடையது. செல்வமானாய் வாழணுமா, அது யுவர் சாய்ஸ். அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். எல்லாமே அவர் என்ன பண்ணிட்டாரு, வெயிட் பண்ணிட்டாரு. நீங்க எடுத்து சாப்பிட்டா சரி. எப்படி அதை நாங்கள் எடுத்துக்கிறது? முதல்ல உங்க வாயால அதை சொல்லுங்க. ரெண்டாவது உங்க மனசால அதை கற்பனை பண்ணி சிந்திங்க. இந்த ரெண்டை செஞ்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அல்லேலூயா. வாங்க செய்திக்கு வாங்க. அல்லேலூயா. எல்லாமே செய்திக்கே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:38 வாசிங்க. எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். தெரியுமா அப்புறம் உங்களுக்கு? அதை குறித்து பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? யாருக்கு ஞாபகம் இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். எலிசாவை பற்றி ஒரு வார்த்தை. நாங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் அன்னைக்கே மறந்துட்டு போயிருமே தவிர நாங்கள் மைண்டில் நாங்கள் வச்சுக்கவே மாட்டோம் பாஸ்டர். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம மைண்ட் எங்க இருக்குது? உலகத்தோடு இருக்கு, கிறிஸ்துவோடு கூட இல்ல. அல்லேலூயா. நான் இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறேன். சில கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியல. அல்லேலூயா. ஏன்னா என் மைண்ட் எங்க இல்லை, அங்க இல்லை. என் மைண்டு வேதத்தோடு இருக்குது. அவங்க சொல்றதெல்லாம் நான் வேதத்தோடு எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கடைசியாக அவர் முடிச்சிட்டார், சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் பைபிள் இருக்குது ஐயா, நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. 3ஆம் உலக போர் பற்றி சொன்னார். அல்லேலூயா. கவனிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேர் என்ன? எலிசா. எலிசாவை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படும் போது மிகுந்த சந்தோஷமாயிருது. எல்லாத்துக்கும் இனிமேல் டெஸ்ட் வச்சிருமா, நீ ஒரு ஆடு விடக்கூடாது. பார்த்தியா, எல்லாத்துக்கும் டெஸ்ட் வைக்கணுமா? அல்லேலூயா. எலிசா. எலிசா யாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி. எலிசா யாரு? எலியாவுடைய வேலைக்காரன். எலியாவுடைய வேலைக்காரன். எலிசா யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். எலிசா யாரு? அவரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவருக்காக வந்துட்டாரு. எலிசா யாரு? எலியாவுடைய பிரசங்கத்துல கர்த்தரே தெய்வம் சொல்லி பாகாலுடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் கொண்டு போட்டு கர்த்தரே தெய்வம் சொல்லி வானத்திலிருந்து அக்னி இறங்கி ஒரு பிரசங்கம் நடத்தும் போது 7000 பேர்த்துல ஒருத்தனா ரட்சிக்கப்பட்டவர். 7000த்துல 1. எலிசா யாரு? 7000த்துல ஒருத்தர். எலிசா யாரு? எலியாவை விட 2 மடங்கு அற்புதங்களை செஞ்சவர். எலியா செஞ்ச கடைசி அற்புதத்தை யோர்தான 2ஆ பிளந்ததுல எலிசா முதல்லயே செஞ்சாரு. நான் போய் பிரசங்கம் பண்ற இடத்துல எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் உண்மையிலேயே உங்க சபையில நிறைய சத்தியங்களை கேட்டிருப்பாங்க, உண்மையில அந்த பாக்கியம் கொடுக்கணும் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நானு ரொம்ப அவர் ஆவியாளர் சொல்றாரு, ரொம்ப பீத்திக்காத. அவங்க கேட்டேதான் இருக்கிறாங்க, ஆண்டவர் எப்படியாவது எழுப்பிடுங்க ஆண்டவரை. தேவனுடைய வார்த்தையில நீங்க இணைக்கப்பட்டிருக்கணும். சொல்லுங்க, எதோட கூட இணைக்கப்பட்டிருக்கணும்? ஏன் சொன்னார் பாருங்க, நீங்கள் என்னிலும்
என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. எப்பவுமே சாகாமையே இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் போதும். அல்லேலூயா. அப்ப எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னா கில்காலுக்கு திரும்பி வந்தார். எங்க திரும்பி வந்தாரு? கில்காலுக்கு என்ன பண்ணாரு? திரும்பி வந்தாரு. வாசிச்சுங்க. கில்காலுக்கு அவர் திரும்பி வந்தார். சொல்லுங்க, கில்காலுக்கு அவர் திரும்பி வந்தார். ரோல், கில்கால் என்னது? ரோலிங் சொல்லுவாங்க, சர்க்கிள். என்னது? கவனிங்க, எலிசா எங்க திரும்பி வந்தாரு? எலிசாங்கிறது யாருக்கு அடையாளமா இருக்கிறாருன்னா, எலிசா என்பவர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறார். எலியா யாருக்கு அடையாளமா இருக்கிறார்னா, இயேசுவானவருக்கு அடையாளமா இருக்கிறார். கவனிங்க, இயேசுவானவருக்கு அடையாளமா எலியா இருக்கிறார். எலிசா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறார். இப்ப அவர் எங்க வர்றாரு? திரும்பி கில்காலுக்கு வர்றாரு. சொல்லுங்க, திரும்பி எங்க வர்றாரு? திரும்பி வா, ஆதி வாழ்க்கைக்கு திரும்ப வா, ஏதேன் வாழ்க்கைக்கு திரும்ப வா அப்படின்னு எலிசா என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? திரும்ப நம்மள அங்க கொண்டு போக விரும்புகிறார். இல்லையா? கில்கால்னா சர்க்கிள். மறுபடியும் என்ன, உலகம் ஒரு, வாழ்க்கை ஒரு, அவங்க கரெக்டா சொல்றாங்க பாருங்க, வாழ்க்கை ஒரு, திரும்ப நாம் அந்த இடத்துக்கு திரும்பவும் நாம் ஏதேனுக்குள் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். திரும்பவும் அந்த ஆதி மனுஷன் கொண்டிருந்த அந்த இன்பமான வாழ்க்கைக்கு, ஏதேன் வாழ்க்கைனா இன்பமான வாழ்க்கை. ஏதேன் என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. ஆண்டு எங்க கொண்டு போய் வச்சார்? ஆதாம தாம் உண்டாக்கின மனுஷனை ஏதேனில் கொண்டு போய் வைத்தார், மகிழ்ச்சியில கொண்டு போய் வைத்தார், சந்தோஷமான வாழ்க்கையில கொண்டு போய் வைத்தார். அங்க கொண்டு போய் வைக்கணும். மரணம் இல்லாத, நோய் இல்லாத, பேய் இல்லாத, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏதேனில் இருந்தது. மறுபடியும் திரும்ப எலிசா கில்காலுக்கு திரும்ப கம் பேக். அவர் திரும்ப என்ன பண்ணாரு? அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு தான் எலிசா வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அல்லேலூயா. இப்ப என்னாச்சு? திரும்ப கில்காலுக்கு வந்தாரா? அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு பசி வந்துச்சு. ஏன்னா பஞ்சம். என்ன பண்ணாரா? அவர் ஒண்ணு சொல்றாரு, கவனிங்க, வாசிங்க. பஞ்சம் உண்டாயிற்று, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். அவர் ஒரு ஸ்கூல் நடத்தினார். கவனிங்க, அவர் ஒரு ஸ்கூல் நடத்தினார். இவர் ஒரு தீர்க்கதரிசியா? இவரை மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள் உருவாக்கும்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்கூல் நடத்தினார். அது நிறைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாம் கலந்துட்டாங்க. கலந்து எலிசா சொல்ற எல்லா வார்த்தைகளையும் தேவ வாக்கை போல கவனித்தார்கள். நீங்க எப்படி கவனிக்கிறீங்க? தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குரிய பலனை நீங்கள் அடைவீர்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னார், சொந்த ஊரிலும், சொந்த குடும்பத்திலும், சொந்த வீட்டிலும் தீர்க்கதரிசிக்கு கனமில்லை. ஆனா ஒரு டம்ளர் தண்ணி கூட நோட மாட்டாங்க. கேட்டா ஆவியானவர் டெஸ்ட் பண்ணுவாரு. இதெல்லாம் ஆவியானவர் நோடுவாரு. ஆமா. அப்ப எலிசாவை அவர்கள் தீர்க்கதரிசியாய் அங்கீகரித்தார். எலிசா சொல்ற வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்தார். நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? இவர் நம்மோடு இருந்தவர் தானே, இவர் யோசேப்பின் குமாரன் தானே, நாசரேத்திலே நம்மோடு கூட இருந்தவர் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ற வார்த்தை ஒண்ணுமே உங்களுக்கு வேலை செய்யாது. இவர் என்னுடைய வீட்டுக்காரர் தானே அப்படின்னு பார்க்கணும். இவர் என்னுடைய அப்பா தானே. அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் 10 வருஷமா தேவனுடைய வார்த்தை இந்த பையன் கேட்டிருக்கான். அவங்க அப்பாவுடைய வார்த்தை. அப்பா பாஸ்ட். ஆனா ஒரு பிளஸிங்கையும் பெற்றுக்கொள்ள முடியல. வெளியில இருந்து ஒரு பையன் வந்தா 2 வருஷத்துல அவன் பிளஸ்ட் ஆயிட்டான்.
பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்புறம் அந்த பையன் சாட்சி சொல்றான். பாஸ்டருடைய பையன் என்ன சொல்றான்னா, நானும் 10 வருஷமா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன். அவனு 2 வருஷமா தாச்சு, அவனும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இருக்கான். ஆனா என்னை விட அவன் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். என்னை விட அவன் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னான், நீ உங்க அப்பாவை தான் பார்த்த, நான் அவரை தேவனுடைய மனுஷனாய் பார்த்தேன். அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தையை நீ என்ன பண்ண, எங்க அப்பா தானே பேசுறாருன்னு கேட்டு இருந்தேன். ஆனா நான் அப்படி கேட்கல, தேவன் என்னோடு கூட பேசுகிறான். இங்க இருக்கீங்களா எல்லாரும்? மீட்டிங்ல அந்த சர்ச்சுக்கு போகணுங்கிறது அவசியமே எனக்கு இல்லை. சிவகாசியில அவங்க எனக்கு திடீர்னு போன் பண்ணி, அவருக்கு நான் ஒருத்தருக்கு போன் பண்ணேன், கோயம்புத்தூர் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு, அவருக்கு போன் பண்ணி நான் இன்னைக்கு சர்ச்சு அட்டன் பண்ணணும், ஏதாவது நல்ல சர்ச்சை சொல்லுங்கப்பா மதுரையில் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க போய் சர்ச்சை அட்டன் பண்றீங்களா, நீங்க போன சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போகணும். அவர் என்ன எப்படி பார்க்கறாரு பாருங்க. இல்லையா, நீங்கள் ஒரு பிரசங்கியா, அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நீங்க போய் உட்கார்ந்து கேட்டு இருக்கிறவங்கள நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்றவங்களா இருக்கும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, சிவகாசியில அவருடைய சர்ச்சில் பாஸ்டருக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு விட்டுறாதீங்க, அந்த இடத்துல புக் பண்ணிட்டார். இல்லையா, இப்ப போறேன், போகும்போது அப்படிதான் இருந்தது, சாதாரணமா தான் இருக்குது. போய் ஸ்டேஜுக்கு போயிட்டு அவர் நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு, அவர் சாதாரணமா நினைச்சிருக்காங்க நம்ம. இல்லையா, என்னோட கூட இருக்கிறவ பெரியவர். இல்லையா, நான் ஆவியானவர் என்கிட்ட பேசுது, நீ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, நீ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. இந்த சத்தம் வந்துட்டே இருக்குது. ஓகே, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, பைக் எடுத்து நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது, வெளியில இருந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை மென்டலா என்ஜினியரிங் படிச்சிருக்குதா, குழந்தைய விட்டு அங்கங்க ஓடிடுமா. அது உள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே அந்த பாம்பு எப்படி வரும், அவ்வளவு தூரம் இருக்குது சர்ச்சு, அங்கிருந்து வாசப்படியிலிருந்து அப்படி நெளிஞ்சு 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 வந்து என் காலில் வந்து விழுந்துட்டு, நான் போயிடுறேன், என்னை விட்டுரு அப்படின்ச்சு. அது மெண்டலா சொல்லிருக்கா எனக்கு தெரியாது. இல்லையா, போயிருந்தேன் ஏசுவின் நாமத்துல போனே, கத்தி அடிச்சு உருண்டு அடிச்சு போயிடுச்சு. அப்ப வந்துச்சு பாரு சபையில ஒரு எழுப்புதல். பிசாசு வந்து ஆடி சொன்னாதான் உங்களுக்குள்ள எழுப்புதல் வருமா? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க எதோட கனெக்ட் ஆயிருக்கிறீங்கன்னு பாஸ்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அப்பல சிலெல்லாம் நடந்தாதான் என் மேல ஒரு விசுவாசம் வரும். இல்லைன்னா அப்படியே அதுக்காகவே ஒரு டெமோ பண்ணி காமிக்கணும். இல்லையா, கவனிங்க, அதை பார்த்து உங்களுக்கு விசுவாசம் வரக்கூடாது, தேவனுடைய வார்த்தையில் உங்களுக்கு விசுவாசம் வரணும். அதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க, செங்கடலை பிறந்ததெல்லாம், உங்களை ரட்சிப்புகள் நடத்துனதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துட்டு மறுபடியும் ஓடக்கூடாது எகிப்துக்கு, உங்களை தான். இல்லையா, அப்படி போனீங்கன்னா என்ன ஆகும், நீங்க இன்னும் தேவனுடைய கூட உங்க மனசு வரலன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார், நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், உங்கள் சந்ததிகளுக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய சந்ததிகளுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இல்லையா, இப்போ உங்க கரத்தில் இருக்குது. இப்போ நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய சந்ததிகளின் எதிர்காலம் இருக்கிறது. இல்லையா, இப்ப என்னாச்சு, தீர்க்கதரிசியின் புத்தர்களுக்கு பசி வந்துருச்சு. அதுல ஒருத்தர் தான் வாசிங்க, அவர் என்ன சொன்னாரு, எலிசா என்ன சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாரு, ஒரு பானையில ஒரு பெரிய பானை எடுத்துக்கோ, அதுல என்ன பண்ணு, கூளை காய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டார். அவர் பாட்டுல சொல்லிட்டு இருக்கிறாரு. இடையில ஒருத்தன் இருப்பானே வில்லங்க பண்றதுக்கு, அவன் என்ன பண்ணான் பாருங்க,
ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே ஒருவன் கீரைகளை பறிக்க ஒருவன் தான் இருக்கிறான், பேரெல்லாம் சொல்ல பாருங்க. வெளியே போயிட்டான். எங்க போயிட்டான்? தீர்க்கதரிசியோடு இல்ல, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையோடு இல்ல, இவன் வெளியே போறான். வெளியே போய் பேய் கொம்பட்டி கொடியை கண்டு, நல்லா வாசிங்க, ஒரு பேய் கொம்பட்டி கொடியை கண்டு, நல்ல சத்தமா வாசிங்க கேக்குது. ஒரு பேய் கொம்பட்டி கொடியை கண்டு. என்ன கொடியாது? புரியுதுமா? சொல்ல பேய் கொடி. என்ன கொடி? என்ன கொடி? பேய் கொடி. இங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இவன் வெளியே போய் பேயை கொண்டு வந்துட்டு இருக்கான். நல்லா சரிடா. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர்கள், வெளியில போய் பேயை கொண்டு வந்துடக்கூடாது. அதனாலதான் பவுல் சொன்னார் கொரிந்தி சபைக்கு, பேய்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்படாதீர்கள். தேவனுடைய பாத்திரத்துக்கும் பேய்களின் பாத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்குது. விக்கிரங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஐக்கியம் ஏது? எலிசா சொல்றாரு, உங்களுடைய பசியை போக்கக்கூடிய, உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரக்கூடிய ஒரு கூளை நான் பானையில வச்சிருக்கிறேன், அதோடு கூட ஐக்கியப்பட்டது. அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன். அல்லேலூயா. கவனமா கேளுங்க. இவன் என்ன பண்ணிட்டான்? வெளியே போயிட்டு பேய் கொமட்டிக்காய். என்ன கொமட்டிக்காய்? பேய் கொண்டு வர்ற போவான் பாரு. அப்புறம் நாங்க பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. அப்படி இருந்தா ஜீவன் உண்டாகும். அப்படி நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் அங்க என்ன உண்டாச்சு பாருங்க. அதன் காய்களை படி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையில் போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிட கூடாமல், தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது, தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது. என்ன இருக்குது? கவனிங்க, நாங்க சொல்றதுக்கு கவனமா செவி கொடு. இது நாங்க சொல்றதல்ல, தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். இங்க வந்து யார் நின்று பேசினாலும் அது தேவன் பேசுகிறது. சினேகா பேசுறது இல்ல, தேவன் பேசுகிறார். சின்ன பிள்ளைகள் வந்து வசனம் சொல்றது இல்ல, தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. பெரிய ஆசாரியன் தான், ஆனா சின்ன குட்டி சாமுவேல் தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்து கொடுத்தான். அதனால இங்க நின்று யார் பேசினாலும் அவர் தேவன் பேசுகிறார். இவர் என்ன சொன்னாரு? இவன் எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாம ஓடி இருக்கிறான். போய் என்னாச்சு? சாவை கொண்டு வந்திருக்கிறான். என்ன கொண்டு வந்திருக்கிறான்? தேவன் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருந்தார். அது இந்த மண் பானையில் இருக்குது. அதுல அவர் வச்சிருக்கிறார், அந்த சாப்பாட்டை அதுல வச்சிருக்கிறார். அந்த சாப்பாட்டை சாப்பிடும். இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம். பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்த ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து. எலிசா கொண்டு வந்த அந்த மாவில் இருக்கிற அந்த சாப்பாடு இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும், அவரை சாப்பிட வேண்டும். அதை சாப்பிடாம வேற ஏதாவது சாப்பிட்டாலும் விஷம்தான். அப்ப இவன் பாருங்க, நான் நினைக்கிறேன் அந்த தீர்க்கதரிசியுடைய நாலேஜ் இல்லாமையே, அவனுடைய நாலேஜுக்கு வராமையே, அவர்கிட்ட கொண்டு வராமையே அவன் போயிருப்பான். தீர்க்கதரிசிகிட்ட சொல்லாமையே போயிருப்பான். இவங்களா ஒரு சொல்யூஷன் தேடிக்கிறது. என்ன நினைக்கிறது? ஹலோ, எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? நீங்களா ஒரு முடிவு பண்ணி இந்த பிரச்சனைக்கு நாங்க என்ன பண்ணணும், நாங்களா போய் ஏதாவது பண்றோம்னு போய் பண்ணி எங்காச்சும் போய் துன்பத்துல மாட்டிட்டு சிக்கல்ல மாட்டிட்டு எனக்கு போன் பண்ணி, பாஸ்டர் எனக்காக பாஸ்டிங் போடுங்க அப்படின்னா தடியோட தான் இருந்துட்டு வருவேன். எழுதியா
உங்களுக்காக தீர்க்கதரிசி இருக்காங்க, உங்களை போஷிப்பதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு. நீங்களா வந்து உட்கார்ந்து நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு இடத்துல வைக்கிறாரு, நாம இருக்கணும். அப்பனா தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாமளாம் அங்கேயும் ஓடிட்டு இருந்தோம்னா அவர் சாவுதான் வரும். பாருங்க, தீர்க்கதரிசியுடைய நாலேஜுக்கு அவன் வரல, இவனும் ஓடுறான். போயிட்டு என்ன பண்ணிட்டான்? பேய கொண்டு வந்துட்டான். என்ன கொண்டு வந்துட்டான்? ஒரு சிலருக்கெல்லாம் பிசாசு ஏன் பிடிக்கும் தெரியுமா? தீர்க்கதரிசியோடு இருக்கணுமா? எலிசாவோடு இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கணும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா அங்க அசுத்த ஆவிதான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த கூழோடு இருக்கணும். கொமட்டி காய்க்கு ஆசைப்பட்டு போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் எகிப்திலே வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் சாப்பிட்டோம், ஆனால் இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு மன்னாவை தவிர வேறு என்ன இருக்கிறது? நாங்கள் இங்கே செத்து போனால் தேவையில்லை. என்னாகும் 14:28 சொல்லுது, அவர்கள் சொன்ன பிரகாரம் நீங்க என்ன சொன்னீங்களோ அதன்படி நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்ட்டார். என்ன சொன்னாங்க அவங்க? வனாந்தரத்துல நாங்கெல்லாம் செத்து போனா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வரப்பட்ட 30 லட்சம் பேர்ல 29,998 பேரு செத்து போயிட்டாங்க. 2 பேர் தான் எங்களுடைய சந்ததி போற்றும். எதை சூஸ் பண்ண போறீங்க? எலிசா தீர்க்கதரிசியோடு இருங்க, அவர்களோடு கூட ஒன்றிணைஞ்சு வாங்க, அவர்களுடைய வார்த்தைகளோடு ஒன்றிணைஞ்சு வாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், அந்த பஞ்சத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அப்ப பானை எதை அடையாளப்படுத்துதுன்னா, பானைங்கிறது வேற ஒண்ணு இல்லை, நாம தான். கிறிஸ்துவோடு கூட நாமளும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதோட கூட வேற எதையும் கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது? கணக்க கூடாது. சபையில பேயும் ஆடுறது, ஆவியானவரும் ஆடுது. கவனிக்கிறீங்களா? கலந்துருக்குது. வைக்க முடியாது என்ன நினைப்பேன்? கலந்துருக்கு. அப்புறம் சத்தம் போடுற மாதிரி, தேவனுடைய மனுஷனே, இந்த பானையில என்ன இருக்குது சொல்லுங்க? இந்த பானையில என்ன இருக்குது? நான் ஜீவனத்தானே நான் வச்சேன், சாவு எப்படி வந்தது? ஜீவனத்தானே வச்சேன், சாவு எப்படி வந்தது? ஆதாமுடைய மீறுதலினாலே வந்து, இந்த மனுஷனுடைய மீறுதலினாலே வந்து, இவனா ஒரு வழியை தேர்ந்தெடுத்ததுனால வந்தது. அல்லேலூயா. இருக்கீங்களா இங்க எல்லாத்தையும்? நீங்களா ஒண்ணு தேர்ந்தெடுத்து போய் எங்காச்சும் முட்டி மாதிரி சாவை கொண்டு வந்துருக்கிறோம். அப்போ இந்த பானையில சாவு இருந்தது. சொல்லுங்க, இந்த பானையில நானா ஒரு வழியை தேர்ந்தெடுத்ததுனால சாவு வந்துருச்சு. இந்த பானையில் சாவு இருக்கிற சொல்ற வார்த்தை பாருங்க, கவனிங்க, வாசிச்சிருங்க. இந்த பானையில் என்ன இருக்குது? பானையிலே சாவி இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் சாவி கொண்டு வர சொல்லி, அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி பதில கொண்டு வர்றாரு. என்ன பதில கொண்டு வர்றாரு? இனி இந்த பானையில சாவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவன் என்ன பண்ணிட்டான்? சாவு இருக்குதுன்னு எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்துட்டான், வேற எங்கேயும் போகல. இல்லையா? ஐயோ இந்த தப்ப செஞ்சுட்டனே, இதுக்குள்ள ஏதாவது விஷம் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் ஓடு திரியல. சொல்லட்டுமா? எலிசாவை விட்டுட்டு பேய தேடி போகல. மறுபடியும் சொல்யூஷன் தேடுறதுக்கு பேய் கிட்டே போகக்கூடாது. மறுபடியும் பேய் கிட்டே போனீங்கன்னா சாவு வரும். அப்ப பேய் கொம்பட்டி காய்களை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து கலந்ததுனால சாவு வந்துருச்சு.
உடனே என்ன பண்ணிட்டாங்க, மனம் திரும்பினாங்க. என்னன்னா மனம் திரும்பி, ஐயோ இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், சாவு கலந்துருச்சு, தேவனுடைய மனுஷனே எனக்கு ஹெல்ப் பண்ணு சத்தம் போட்ட உடனே எலிசா தீர்க்கதரிசி எழுப்பி என்ன செஞ்சாருன்னா, மாவை கொண்டு வாருங்கள். எதை கொண்டு வாங்க? அந்த மாவு யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அவர்தான். அந்த ஜீவ அப்பத்தை மறுபடியும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கலந்தாங்க. கூழ் காய்ச்சும் போது நல்லா தான் இருந்தது, ஏதேன் தோட்டம் நல்லா தான் இருந்தது. நாம பண்ண பிரச்சனையினால, பேய் வந்ததுனால கலந்து விஷமாயிருச்சு. இப்ப மறுபடியும் என்ன பண்றாரு, அதைய ரினிவல் பண்றாரு. எப்படி ரினிவல் பண்றாரு? உலகத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அந்த மெய்யான அப்போ, வானத்திலிருந்து இறங்கின அப்போ, அந்த ஜீவ அப்போ மறுபடியும் இந்த பானையிலே கலந்தது. உங்களுக்குள்ளே அவருடைய ஜீவ வார்த்தை என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே அந்த விஷம் முறிந்தது, அந்த மரணம் அந்த உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. இப்ப சொல்லா, கிறிஸ்துவோடு கூட மறுபடியும் நான் எழுப்பப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் கலந்திருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. கொலோசியர் 3:3 ஒன்றிலிருந்தே வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவோடு கூட எழுந்துட்டீங்களா? அம்மா எழுந்திரிச்சிட்டீங்களாமா? அடிக்கப்பட்டோம், அப்புறம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்பங்க அடக்கம் பண்ணீங்க? ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்றது, என்னைக்கு முழுகி ஞானசானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணிட்டீங்க. எதுக்கு ஞானசானம் எடுத்தீங்கம்மா? மேரியம்மா, அவரோடு கூட அடக்கம் பண்ணிட்டோம். எதையெல்லாம் அடக்கம் பண்ணீங்க? பாவத்தை, சாபத்தை, நோயை, மரணத்தை எல்லாத்தையும் அவரோடு கூட அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிச்சோம்? கிறிஸ்து எப்படி எந்திரிச்சாரோ ஜீவன் உள்ளவரா, மறுபடியும் அந்த மாவு கலந்த போது எப்படி அந்த விஷம் முறிஞ்சதோ, மரணம் நம்ம விட்டு அகற்றப்பட்டதோ, அது நார்மலாச்சோ, அந்த ஏதேன் வாழ்க்கைக்கு மறுபடியும் நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இனி மரணம் நம்மளை தொடக்கூடாது, பாவம் நம்மளை ஆளக்கூடாது, சாபம் நம்மளை நெருங்கக்கூடாது. சொல்லணும், நான் கிறிஸ்துவோடு கூட மறுபடியும் எழுப்பப்பட்டிருக்கிறேன். எழுப்பி என்னாச்சு? கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் வீட்டில் இருக்கிறார் இல்லையா? அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? உன்னதத்திலே, தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்ப கொண்டு போய் உங்களை என்ன வச்சிருக்கிறாரு? பாவத்துல கிடந்து உங்களை, சொல்லுங்க நல்லா பக்கத்துல, கல்லறையில கிடந்த உங்களை, கல்லறைன்னு இருக்கு கம்மனு சென்று வாசனையா, நாத்தத்துல கிடந்த நம்மள, பாவாளத்துல கிடந்த நம்மள, மரணத்துல கிடந்த நம்மள கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? அவரோடு கூட சேர்த்து நம்மளை என்ன பண்ணாருன்னா கொண்டு போய் உன்னதத்திலே, சொல்லுங்க, சூரியனுக்கு கீழ் இல்ல, சூரியனுக்கு மேல. கவனிங்க கவனிங்க கவனிங்க, முக்கியமானது சொல்றேன். சூரியனுக்கு கீழே இல்ல, சொல்லுங்க, சூரியனுக்கு மேல. சொல்லுங்க, சூரியனுக்கு கீழே இல்ல, சூரியனுக்கு மேல. அது எப்படிங்க இயற்கை மீற முடியுமா? நாம இயற்கை என்ன சொல்லுது? 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுது. சூரியன் மறைஞ்சா நீயும் பெட்ஷீட் தூக்கி போட்டு மறைஞ்சிடணும்னு சொல்லுது. சூரியன் எந்திரிக்கும் போது நாமளும் எந்திரிக்கணும்னு சொல்லுது. இப்படித்தான் சூரியனுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயற்கைக்கு மாறா நடந்தீங்கன்னா உடம்புல வியாதிகள் வரத்தான் செய்யும். தூங்குறீங்கல்ல, அதனாலதான் வந்திருக்கு. நான் சொன்னேன், நான் சூரியனுக்கு கீழே இல்லை இனிமேல். ஏன் எனக்கு இது வந்துச்சு? இனி நீ சூரியனுக்கு கீழே இல்ல, சூரியனுக்கு மேல இருக்கிற. அல்லேலூயா. சூரியனுக்கு கீழே பிரசங்கி புஸ்தகத்தை போய் படிக்கணும், என்னென்னலாம் நடக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. சந்தோஷமா திருமண வீட்டுக்கு போவதை பார்க்கணும், துக்க வீட்டுக்கு போவது. அப்படியா?
அங்க போனா அதை சேர்ந்து நாம என்ன பண்ணலாம், ஒப்பாரி வைக்கலாம். இதெல்லாம் சூரியனுக்கு கீழே. நான் சொல்றது சூரியனுக்கு மேல உன்னதத்திலே எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இந்த பூமியிலும் இருக்கிறீர்கள். உன்னதத்துல தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? எப்படிமா ஜெபம் பண்ண சொன்னார் இயேசு? பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற அந்த ராஜ்யம் இந்த பூமியில் வருவதாக. பரலோகத்துல எப்படி இருக்குது? பரலோகத்துல அங்க பசியும் இல்லை, வருத்தம் இல்லை, கலக்கம் இல்லை, மரணம் இல்லை. அந்த ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும். அதுக்காகத்தான் இயேசு சிலுவையில உயிரோடு கூட இருந்தார். அந்த ராஜ்யம் யார் மூலமா வரணும்? உங்க மூலம். இருக்கீங்களாங்க? அப்ப சூரியனுக்கு மேல இருக்கிறோம். டாக்டர் சொல்லிட்டாரு, ஐயா போன் பண்றவரு, ஐயா டாக்டர் என்ன பண்ணிட்டாருங்க, காலை தொட்டு பார்த்து சொல்லிட்டாரு, தேஞ்சு போச்சு அப்படி. அல்லேலூயா. நீங்க டாக்டர் கீழே இல்ல, சூரியனுக்கு கீழே இல்ல. சூரியனுக்கு கீழே இருந்தா இதெல்லாம் வரும். ஏன்னா அவன் கெடுத்து போட்டா எல்லாத்தையுமே. அதனால சூரியன் என்னாச்சு, கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் உன்னதமானவருக்குள்ள மாத்திரம் இல்ல, உன்னதமானவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேல இருக்கீங்க. வியாதி உங்க காலு கீழ் இருக்குது, தரித்திரம் உங்க காலு கீழ் இருக்குது, மரணம் உங்க காலு கீழ் இருக்குது, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாம் உங்கள் கால் கீழே இருக்குது. நீங்க அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க. மிதிச்சுட்டு எந்திரிங்க, எந்திரிங்க, மிதிச்சுட்டு எந்திரிங்க, எல்லாம் மிதிச்சுட்டு எந்திரிங்க. அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி கில்காலுக்கு ஏன் திரும்ப வந்தாருன்னா, திரும்பவும் அந்த ஏதேன் வாழ்க்கை கொடுத்திருக்கார். ஒரு பானை நல்லா தான் வடிவமைச்சார். பானை கையில் இருக்கும்போது அது கெட்டு போச்சு. அது கொமட்டி காயினால கெட்டு போச்சு. அந்த காயை கொண்டு வந்து விஷமாக்கிட்டான். மறுபடியும் மாவை எலிசா என்ன பண்ணாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா இயேசுவை கொண்டு நமக்குள்ள கலந்தார். இயேசு எப்படி இருக்கிறாரா, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரா இருக்கிறார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் ஜீவனோடு கூட கலந்திருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய ஜீவன், இந்த பானை கிறிஸ்துவின் ஜீவனோடு கூட கலந்திருக்குது. மரணம் என்னை தொட முடியாது, வியாதி என்னை தொட முடியாது, தரித்திரம் என்னை தொட முடியாது, சாபம் என்னை தொட முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்னோடு கூட கலந்திருக்கிறது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஜீவன் என்னோடு கூட கலந்திருக்கிறது. நான் சூரியனுக்கு கீழே இல்ல, சூரியனுக்கு மேல உன்னதத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். டாக்டர் சொன்ன எல்லா ரிசல்ட்டும் சூரியனுக்கு கீழே. அதெல்லாத்தையும் கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தில், அதெல்லாத்தையும் கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தில். அவன் உங்களுக்கு என்னென்னலாம் நெகட்டிவா ரிப்போர்ட் கொடுத்தாலும் அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல கேன்சல் ஆகுது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கேன்சல் ஆகுது இயேசுவின் நாமத்தில். உன்னதத்துல அவரோடு கூட நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அவரோடு கூட ஆளும்படிக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. மரணத்தை நீங்க ஆண்டு கொள்ளலாம், வியாதியை நீங்கள் ஆண்டு கொள்ளலாம், தரித்திரத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளலாம், பிசாசை நீங்கள் ஆண்டு கொள்ளலாம். ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல கொண்டு போய் வைப்பதற்காகவே கிறிஸ்து உங்களை உன்னதத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். இப்ப இயேசு உயிரோடு கூட எந்திரிச்சிட்டாரு. அந்த ஜீவன் உங்களோடு கூட கலந்துருச்சு. உன்னதத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப கண்ண மூடுங்க எல்லாரும். வியாதி உங்க காலு கீழே வந்துருச்சு. அப்படின்னு சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் உங்க சரீரத்துல வியாதி இருக்குதோ அதெல்லாம் உங்க காலு கீழே வந்துருச்சு. சர்ப்பங்களை சொல்லுங்க, தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. மனசுக்கு இனி சஞ்சலம் வராது.
பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷம் எனக்கு வரும். அந்த மாவு கலக்கப்பட்ட உடனே அந்த என் பானையில் இருக்கிற தோஷம் நீங்கினது. வார்த்தை சொல்லுது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, பானையில் இருக்கிற தோஷம் நீங்கினது. சொல்லுங்க, நான் ஒரு பானை, நான் ஒரு மண்பாண்டம், எனக்குள்ளே மகிமையின் கிறிஸ்துவானவர் இருக்கிறார். இந்த பானையில் இருக்கிற, இந்த மண் பாண்டத்தில் இருக்கிற தோஷம் நீங்கினது, சந்தோஷம் வந்தது. திருமணத்தில் இருக்கிற தோஷம் நீங்கினது. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையா? சொல்லுங்க, என் பிள்ளையுடைய திருமணத்தில் இருக்கிற தோஷம் நீங்கினது, சந்தோஷம் உண்டாகிறது, மங்களம் உண்டாகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மங்களகரமான வார்த்தை என்னன்னா, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இருக்கிற எல்லா தோஷங்கள் நீங்கப்பட்டு மங்களம் பிறக்குது இயேசுவின் நாமத்தினால். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள வல்லமை இப்பொழுதே அந்த சாபங்கள், அந்த தோஷங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிறது. நீங்களா கொண்டு வந்த அந்த பேய் கொமட்டி காய்கள் இருக்கிற எல்லா தோஷம் நீங்குது. தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். எல்லா கரங்களை உயர்த்துவோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை இப்பொழுது உங்கள் ஜீவனுக்குள் இறங்குது, உங்க சரீரத்துக்குள்ள இறங்குது. அந்த பானையில அந்த மாவை கலக்கிறேன்னா, உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையை நான் கலக்கிறேன். ஜீவ அப்பமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் கலந்திருக்கிறார். உங்கள் ஜீவன் அவரோடு கூட மறைந்திருக்கிறது. எல்லா தோஷங்கள் நீங்குது, எல்லா வியாதிகள் நீங்குது. சத்தம் ஆமென் சொல்லுங்க. எல்லா தோஷங்கள் நீங்குது, எல்லா வியாதிகள் நீங்குது, எல்லா மரணங்கள் நீங்குது, எல்லா விபத்துக்கள் நீங்குது. பகல்ல வெயில் உன்னை சேதப்படுத்தாது, இரவில எந்த பயங்கரமும் உன்னை சேதப்படுத்தாது. பகலில் பறக்கும் அம்பு சேதப்படுத்தாது, இரவில் உண்டாகும் பயங்கரம் சேதப்படுத்தாது, இருளில் நடமாடும் கொள்ளை நோயுடைய சேதப்படுத்தாது, தீங்கினை துக்கப்படுத்தாது. விஷம் நீங்கினது, தோஷம் நீங்கினது. ஏனென்றால் அவருடைய ஜீவன் உங்கள் ஜீவனோடு கூட கலந்து இருக்கிறது, கலந்து இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள். இயேசுவின் நாமத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பெயர் பெயராய் ஆசீர்வதி. இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்துருங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ண வந்துருங்க. அப்படியே ஒருமித்து நில்லுங்க. இந்த நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்துறீங்க. எத்தனை பேர் கனப்படுத்துறீங்க?